இந்து சமய இன்றைய சிந்தனை தர்மம் என்றால் என்ன? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என கேள்விப்பட்டுள்ளோம். தர்மம் என்பது நாம் செய்யும் ஓர் உதவி என பொருள் கொள்ளலாம். இந்த உதவியால் ஒருவரின் இன்னல் தீர்ந்து அவர் மகிழ்ச்சி கொள்வார். ஆக தர்மம் என்பது பிறருக்கு மகிழ்ச்சி தருவது என கூறலாம். இவ்வகையில் பணம், பொருள், பட்டம், பதவி கொடுப்பது மட்டும் தர்மம் அல்ல. மாறாக நமது எண்ணத்தால், சொல்லால், செயலால், நல்ல கருத்தால், நல்ல பகிர்வால் பிறருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் ஒரு வகை தர்மமே ஆகும். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பதை அறியாத பலர் தங்களால் இயன்ற அளவு அள்ளி கொடுத்துவிட்டு அவதிப்படுகிறார்கள். இவர்களை பார்த்த சிலர் தர்மம் செய்வதால் நட்டம் ஏற்படும் என எண்ணி தர்மம் செய்ய தயங்கி விடுகிறார்கள். ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்ட வேண்டும், பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு என்பதை நினைவில் வைத்து செயல்பட்டால் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுள்ள பணம், பொருள், தர்மத்தில் நிதானம் இருத்தல் கட்டாயம். இதை தவிர்த்து கொடுக்க கொடுக்க குறையாத அன்பு, பரிவு, பாசம், அறிவு, சேவை, ஆலோசனை, வாழ்த்து, பிரார்த்தனை போன்றவைகளை நாம் அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கலாம். தர்மம் எனும் உதவியை பலர் முழு மனதோடு கொடுக்கிறார்கள். சிலர் தங்களின் தற்பெருமைக்காகவும் தம்மால் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லும் வாய்ப்பை பெறுவதற்காகவும் உதவி செய்து அந்த தர்மத்தை பிச்சை என்று கொச்சைப்படுத்தி வருகிறார்கள். தாம் செய்த ஓர் உதவியை பிச்சை என கொச்சைப்படுத்தியவர்களுக்கு நன்மைகளுக்கு மாற்றாக தீமைகள்தான் பரிசாக கிடைக்கும் என்பதை உணர வேண்டும். இவ்வுலகில் நாம் வாழ கிடைத்துள்ள ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மூச்சும் இறைவன் நமக்கு கொடுத்த பிச்சைதான். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் எல்லாரும் பிச்சைக்காரர்கள்தான். இறைவன் ஒருவன்தான் முதலாளி, நாம் அனைவரும் தொழிலாளிகள்தான். உதவி என்பதை பிச்சை என வர்ணித்தால் பணத்தை அல்லது பொருளை கை நீட்டி வாங்கும் நாம் அனைவரும் பிச்சைக்காரர்கள்தான். முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ்கிறோம். ஆகவே அன்புள்ளங்களே, நாம் செய்யும் ஓர் உதவியை நன்மை தேட நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அது தர்மமாக போற்றப்படச் செய்வோம். உதவியை செய்து அதை பிச்சை என பிதற்றி தீமைகளை பெறுவதில் இருந்து பாதுகாப்பு பெறுவோம். நமது கண்ணுக்கு தெரியாத இறைவன் தன் கண்ணை போல் நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டியதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தும் அது வேண்டும், இது வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் நம்மை படைத்த இறைவனிடமிருந்து பெறுவதுதான் பிச்சை. ஏனென்றால் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் வல்லமை பெற்றவன் இறைவன் ஒருவனே. ஏதோ நம்மால் இயன்றதை மட்டும் நாம் செய்யும் உதவி என்பதற்கு பெயர் தர்மமாகும். ஏனென்றால் இன்று நம்மிடம் இருப்பது எல்லாம் நேற்று வேறு ஒருவரிடம் இருந்ததாகவும் நாளை வேறு ஒருவரிடம் செல்ல வேண்டியதாகவும். உண்மை இப்படி இருக்க நாம் பெற்ற தர்மத்தை பிறருக்கு கொடுக்கும் போது அது எப்படி நாம் இட்ட பிச்சையாகும். நம்மால் இயன்ற உதவிகளை தேவைப்படுவோருக்கு செய்வோம். நாமும் நன்மைகள் பெற்று பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிவகுப்போம். இன்பம் தரும் இறைவனை நம்புவோம். துன்பம் தரும் தொல்லைகளை துடைத்தொழிப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒருவனே நமது இறைவன் என்போம்.